அனைவருக்கும் வணக்கம். ரிசர்வராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் ஜீவனஸ்தானத்தில் சனியுடன் இணையும் சூரியன், பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறும் செவ்வாய் என பல அதிரடியான மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைய போகிறது. எனவேதான் சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு தருணமாகவும் அமைகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் மாதத்தின் துவக்கத்தில் பல கிரகநிலைகள் அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் பிற்பகுதியில் மிக வலுவாக நன்மை தரக்கூடிய அமைப்பிற்கு மாறுவது ரிசர்வராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த மாதத்தில் விரய குருவாலும் பல சுப விரயங்களை சந்திப்பதற்கான அதிர்ஷ்டமும் யோகமும் நிரம்பி இருக்கிறது. எனவே இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் ரிசர்வராசிக்காரர்களுக்கு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறும் செவ்வாய், சனியுடன் இணையும் சூரியன், உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கும் சுக்கிரன், புதன் உள்ளிட்ட பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிக பெரிய மாற்றத்திற்கு பிப்ரவரி மாதத்தில் ஏற்படுத்துகிறது. எனவே சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு தருணமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பொதுவாகவே பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் சனியும் இணைந்து சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது. இருந்தாலும் ஆட்சி பலம் பெற்ற சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் பெரிய அளவிற்கு மாற்றத்தை தர இயலாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சனியின் கையானது ஓங்கி இருக்கிறது, அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவேதான் இந்த பிப்ரவரி மாதத்தின் பிற்பகுதியில் சற்று சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. ஏனென்றால் சூரியன் பிப்ரவரி மாதத்தில் முற்பகுதியில் மகர ராசியிலும் பிற்பகுதியில் சனியுடன் இணைந்து கும்பராசியிலும் சஞ்சரிப்பதால் சற்று கவனம் அதிகமாக தேவைப்படுகிறது. ஆனால் அதே சமயம் பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் செவ்வாய் பூமிக்காரகனான செவ்வாய், மங்களக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பல காரியங்கள்ல நிறைந்த காரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் உச்சம் பெறுகிறாருங்க. இந்த தருணத்தில் தசாபதிகள் வலுவாக இருப்பின் சொந்தமாக வீடு, நிலம், வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மங்களகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. சுக்கிரன் இந்த மாதத்தின் முற்பகுதியில் தனுசு ராசியிலும் பிற்பகுதியில் மகர ராசியில் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. சுக்கிரனுடைய மாறுதல் நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிரனுக்கு சனி நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். அதிலும் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான மாற்றத்தையும் பொருளாதார ரீதியான தடுமாற்ற சூழ்நிலைகளை விலக்கி நல்லதொரு வெற்றி பாதைக்கு வித்திடக்கூடிய ஒரு வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது அறிவுக்கு அதிபதியும் வித்யாக்காரருமாக இருக்கக்கூடிய புதன் தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசிகள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க. வித்யாக்காரர்களாக இருக்கக்கூடிய புதனின் இந்த மாறுதல் மிகப்பெரிய மாற்றத்திற்கும் சில நேரங்கள்ல சின்ன சின்ன தடுமாற்றத்திற்கும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. புதனின் அமைப்பு காரணமாக சற்று கவனம் அதிகமாக தேவை. சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் இந்த மாதமானது மிக முக்கியமானதாகவும் மகத்துவமாக நிறைந்த ஒரு மாதமாகவும் பார்க்கப்படுகிறது. சனியுடன் இணையக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக உதாரணமாக ஒரு மாங்கனியை சுவைக்க வேண்டும் என்றால் ஒரு மாமரத்தில் பூ பூர்த்ததற்கு பிறகு அது பிஞ்சாக மாறும். அந்த பிஞ்சு பருவத்தில் அந்த மாங்கனியை சுவைக்க முற்பட்டால் கசப்பு தான் நமக்கு ஏற்படுமே தவிர அதனின் சுவையை உணர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் அதே சமயம் சிறிது காலம் காத்திருந்தால் அது தனியாக மாறுவதற்கு முன்னதாக மாங்காயாக மாறுங்க. அந்த மாங்காயாக இருக்கும் போது அதை சுவைக்க முயற்பட்டால் புளிப்புடன் சேர்ந்த இனிப்பு சுவையும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதுவும் வாழ்வில் நல்ல பலனை விரும்பத்தக்க நிகழ்வுகளையும் ஏற்படுத்துங்க. ஆனால் அதே சமயம் கனிந்த காலம் வரைக்கும் காத்திருக்கும் போது அதன் சுவையை நாம் அளவற்ற முறையில் முழுவதும் இனிப்பாக தித்திப்பாக சுவைக்க முடியும் என்பதுதான் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் நாம் காலம் தவறி பொறுத்து கொண்டே இருந்தோம் என்றால் நிச்சயமாக அந்த மாங்கனி காலம் தவறியதற்கு பிறகு அழுக ஆரம்பித்துவிடும். அதிலிருந்து துர்நாற்றம் தான் நடிக்குமே தவிர அதை நம்மளால் சுவைக்க முடியாது. எனவேதான் இந்த தருணத்தில் அதன் தன்மையும் கிரகநிலைகளின் அமைப்பையும் ஏற்று சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு
மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி 5 கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க முக்கியமான 4 கிரகநிலைகளின் அமைப்பில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஏனென்றால் குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. பிப்ரவரி மாதம் முழுவதும் மேசராசியிலும் இன்னும் சில மாதங்கள்ல அவர் ரிஷபராசிக்கு மாற இருக்கிறார். எனவே கடைசி தருணமாக குரு அவரது நட்பு வீடான மேசராசியில் சஞ்சரிக்கும் போது பல நன்மைகள் நிச்சயமாக கொடுப்பாருங்க. அவருடைய சஞ்சார அமைப்பு நிறைவடையக்கூடிய இந்த தருணத்துல பல்வேறு விதமான மாற்றங்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறார். குருவின் சுப பார்வையும் அபரிவிதமான வாய்ப்புகளை வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பிப்ரவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக அனைத்து விதமான காரியங்களிலும் நன்மை நிறைந்து கிடைக்குமே தவிர பின்னடைவு எதுவும் இல்லை. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகுவும் கேதுவும் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு மற்றும் புதனின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியில் ராகுவும் கன்னிராசியில் கேதுவும் சஞ்சரிப்பது பல தடைகளை நிவர்த்தி செய்து நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விதமான கடினமான சூழ்நிலைகளை சிந்தித்து செயலாற்றுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் இந்த பிப்ரவரி மாதத்தில் மிகவும் அபரிவிதமாக கொடுக்க போகின்றன. மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பிற்கும் வித்திடுகிறது. இப்படி பிப்ரவரி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க ரிஷபராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குரு விரயத்தில் இருந்தாலும் பல மகிழ்ச்சிகரமான சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. திருமணம் உட்பட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும். ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். புதிய முயற்சிகள்ல நல்ல வெற்றி கிடைக்கும். என்றால் ஜீவனஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாது அவருடன் சூரியனும் இணைகிறாருங்க. எனவே அலைச்சல் குறையும். பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். தடைகள் தாமதங்கள் விலகி முன்னேற்றம் நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. ராகு லாபத்தில் இருப்பதால் எந்த காரியத்தையும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் மேற்கொள்ளலாம். அவை மிக சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் பெரும்பாலும் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அவர் இந்த மாதத்தின் இறுதியில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவதும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியின் அமைப்பும் பல்வேறு வகையில நன்மை நிறைந்தவையாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் செவ்வாய் 9இல் உச்சம் பெற்றிருப்பதால் பல பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியும். புதிய நிலங்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியும் குரு பகவானும் சற்று சாதகமாக சஞ்சரித்தாலும் கூட சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு தருணமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த பிப்ரவரி மாதத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விநாயக பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு.